நித்யானந்தம். நம்ம இந்த வீடியோல தியான சிகிச்சை பத்தி பார்க்கலாம். நம்ம உடம்புல ஏன் நோய் வருதுன்னா சக்தி குறைபாடுனால. அந்த சக்தி குறைபாடு சரி பண்றதுக்கு தான் நம்ம நிறைய தியானங்கள், கிரியாக்கள், யோகா இதெல்லாம் பண்றோம். பகவான் நித்யானந்த பரமசிவ சுவாமிகள் நிறைய பேருக்கு இந்த தியான சிகிச்சை மூலமா டாக்டரால கூட சரி பண்ண முடியாத நிறைய வியாதிகளை பகவான் நித்யானந்த பரமசிவ சுவாமிகள் தியான சிகிச்சை மூலமா குணப்படுத்தி இருக்காரு. கேன்சர்ல இருந்து பல விதமான நோய்கள், தீராத நோய்களும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு குணமாகி இருக்கு. பகவான் நித்யானந்த பரமசிவ சுவாமி அவர்கள் தியான சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தினது மட்டும் இல்லாம அவர் தீட்சை அளித்த பக்தர்களாலும் இந்த தியான சிகிச்சை மக்களுக்கு பண்ண முடிஞ்சது. 2009 வருஷம் நான் தியான சிகிச்சை தீட்சை பகவான் நித்யானந்த பரமசிவா சுவாமிகள் கிட்ட இருந்து வாங்கினேன். அதுல எனக்கு நடந்த அனுபவம் என்னன்னா, நான் தியான சிகிச்சை வாங்கிட்டு போய் வீட்டுல இருந்தப்போ பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, மாடிப்படி ஏறும்போது கால் சுளுக்கிடுச்சு, நடக்க முடியல, உங்களால ஹீலிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் போய் அவங்களுக்கு அந்த ஹீலிங் கொடுத்தேன். ஹீலிங் பண்ணப்போ அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தூங்கட்டும், எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது அவருக்கு அந்த வலி இருந்ததே தெரியல, குணமாயிடுச்சு. இந்த தியான சிகிச்சையின் போது பகவான் நித்யானந்த பரமசிவ சுவாமி அவர்கள் கொடுத்த தீட்சையினால இந்த தியான சிகிச்சை பண்ணும் பொழுது பகவான் நித்யானந்த பரமசிவ சுவாமிகள் கொடுத்த தீட்சையிலும் தியானத்தாலும் மக்களை குணப்படுத்த முடிஞ்சது. இது மாதிரியான நிறைய ஆன்மீக வழியில பகவான் நித்யானந்த பரமசிவ சுவாமி அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உலகம் முழுவதிலும் இருக்கிற கைலாச கோவில்களிலும் கைலாசங்களிலும் இந்த தியான சிகிச்சைகள், தியானங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு. நீங்க உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற கைலாச கோவில்களுக்கும் கைலாச ஆதீனங்களுக்கும் போய் உங்களுக்கு வாழ்க்கையில உடல் நலமாகட்டும், மனநலமாகட்டும், உறவுகள்ல பிரச்சனை இருந்தாலும் கோயில்ல வழிபாடுகள் செஞ்சு உங்களோட பிரச்சனையை சரி பண்ணிக்கிட்டு ஆனந்தமா வாழுங்க. நன்றி. நித்யானந்தம்.